இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த காலை தியான பகுதி ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப்பு சிறைச்சாலையில் செய்யாத தவறுக்காக ஒரு தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறான். அந்த சூழ்நிலையில் சிறைச்சாலைக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் கொண்டு வரப்பட்டு ஒரே இரவில் அவங்க 2 பேரும் சொப்பனத்தை காண்கிறார்கள். அவர்கள் கலங்கி இருந்தபோது யோசேப்பு அவர்களை விசாரித்த பொழுது அந்த சொப்பனத்தை அவனிடத்தில் சொல்கிறாங்க. அதனுடைய அர்த்தத்தை யோசேப்பு வெளிப்படுத்துகிறான். அவன் சொன்னபடியே பார்த்தீங்கன்னா அப்படியே 3 நாளில் நடந்தது. அவங்களுக்கு அதை குறித்து ஒன்றுமே விளக்கம் புரியல. ஆனால் அப்படி அவன் சொன்னபடியே அது அப்படியே நடந்துருச்சு. அது நடக்கும்னு யோசேப்புக்கும் தெரியும். அதனால தான் அவன் இந்த பானபாத்திரக்காரன் இடத்துல சிறைச்சாலையில் இருக்கும்போது சொல்கிறான், நீ வாழ்ந்திருக்கும்பொழுது, நீ விடுதலையாகி போகும்பொழுது என்னையும் கொஞ்சம் நினச்சிக்கோ, ராஜாவின் இடத்துல என்னை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்க்கிறான். ஏன்னா அவன் சூழ்நிலை அப்படி, நான் இப்படி தேவையில்லாமல் இந்த சிறைச்சாலையில் இருக்கிறேன், நான் வெளியே வந்தால் எனக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தன்னை விளக்குகிறதை பார்க்க முடியுமானா பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து போயிட்டான். நிறைய நேரத்தில் நம்ம லைஃப்பில் கூட அப்படிதான் நம்ம யோசிப்போம்ல. சில மனிதர்கள் நம்ம எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை நம்மளை நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அவர்கள் நினையாமல் அவங்க மறந்து போகலாம், அல்லது இக்னோர் கூட பண்ணிடலாம். சில நேரங்களில் ஆண்டவரே நம்மளை மறந்துட்டாரோ அப்படின்னு கூட யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, லூக்கா 12 வாசிக்கும்போது, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் அவர் மறப்பதில்லை. அவர் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். காரியம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறபடினால அந்த நேரம் வரும்பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளை நினைக்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது கூட ஆண்டவருடைய நேரம் வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலின் பெருமூச்சை கேட்டு அவர்களை நினைத்தருளினார். ஆண்டவர் அப்படியே நம்மளை இருக்கிற சூழ்நிலையில் விட்டுட்டு ரொம்ப நாள் வேடிக்கை பார்க்க மாட்டாருங்க. அவருடைய டைம் வந்துடணும், ஏற்ற நேரத்தில் அதை செய்வார், நம்மை நினைத்தருளுவார், நம்மை அவர் ஒரு நாளும் மறப்பதில்லை. யோசேப்பை அவனுடைய நேரம் வந்தபொழுது தேவன் நினைத்தருளினார். பானபாத்திரக்காரனுக்கு அப்போதான் எல்லாமே நினைவுக்கு வருகிறது. நம்ம செஞ்ச எந்த ஒரு நற்கிரியைகளும், எந்த ஒரு நன்மையையும் அது பலன் இல்லாமல் போகாது. கடவுளுக்காக நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அது நிச்சயமாக பலன் கொடுக்கும். ஆனால் அந்த நேரம் வரும்பொழுது எந்த மனுஷன் மறந்து போனானோ அதே மனுஷனுக்கு அதை நினைப்பூட்டி, எந்த மனுஷன் ஒருவேளை அது நன்றி இல்லாதது போல இருந்தானோ அதே மனுஷனை ஆண்டவர் நன்றி நினைக்க வைத்து அதை நினைப்பூட்டி கர்த்தர் அந்த சூழ்நிலையில் இருந்து நம்மை வெளியே கொண்டு வருது மாத்திரமல்ல, உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மை கொண்டு போய் அமர பண்ணுவார். அவர் மாத்திரம் நம்மளை மறக்கவே மாட்டார். இந்த காலை வேளையில் என்னால் சொல்ல முடியும், கர்த்தர் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறார். இஸ்ரவேலை கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.